2027 தமிழக கட்சி கழகம் ஆட்சி அமைச்சிச்சு. ஆட்சி அமைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறையினால எங்களால் சொன்ன வாக்குறுதியை செய்ய முடியல. எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதியை எப்படி இவங்க திரட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்ச பற்றி பார்த்தீங்கன்னா, மின் கட்டண உயர்வு பல மடங்கு இது வரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படலை. ஆனால் இந்த தவைக்கு அரசு அமைஞ்ச பிறகு பல மடங்கு மின் கட்டண உயர்வு. 500 கட்டணங்களுக்கு 1500 1000 கட்டணங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 5000 அந்த மாதிரி பல மடங்கு உயர்வு ஏற்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு எப்படின்னா மதுவிலக்கு துறையில் பார்த்திங்கன்னா நான் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொன்னார். அங்கேயும் எந்த மாற்றமும் கொண்டு வரல. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி எக்ஸ்ட்ரா தான் வந்து வருமானம் வந்திருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போது புதுசாக சொத்து வரியில் கிட்டத்தட்ட 7 மடங்குக்கான உயர்வு ஏற்பட்டுருக்கு. இதுதான் மக்கள் நினச்ச மாற்றம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு மாற்றம் வரணும்னு நினச்சிங்க. சூப்பரான சிறப்பான மாற்றம் வந்திருக்கு. மக்கள் செழிப்பாக இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 வரி கட்டினவங்களுக்கு 800 1000 வரி கட்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1500 அதுபோல் பார்த்திங்கன்னா 2500 கட்டினவங்களுக்கு 7500 அதுபோல் சொத்து வரி பல மடங்கு உயர்வு ஏற்பட்டுருக்கு. மக்கள் மாற்றம்னு சொல்லி வாக்களித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் தான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்களே தவிர ஒரு பொழுதும் மக்கள் வந்து சிந்திக்காமல் வாக்களிச்சனால பல ஏற்பட்ட தீமைகள் மட்டும்தான் இது.